பெரியவர்கள்லேருந்து சின்னவங்க வரையும் கேட்டு நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய நூடுல்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம் டூர் குக்கிங். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறேங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்லேயே மசாலா இருக்கும், அதை பார்த்து கணக்கு பண்ணி நீங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மசாலாங்க. வேணும்னா கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. 2 பேக்கெட் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் இந்த பக்குவத்தில் பண்ணுறீங்களே நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு டவுட்டும் வருங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி வதக்கி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நூடுல்ஸ் மசாலா பாக்கெட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட்டு நூடுல்ஸுக்கு 2 பேக்கெட் மசாலா இருந்துச்சுங்க. அதை சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். எப்போவுமே ஒரே மாதிரி பக்குவத்தில் நூடுல்ஸ் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த மாதிரி பக்குவத்தில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நூடுல்ஸு. நான் அவசரமான நேரத்தில் இந்த மாதிரி பக்குவத்தில் நூடுல்ஸு செய்வேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திங்கன்னா 2 முட்டை சேருங்க, கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இதில் அதிகமாக முட்டை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இதை 3 நிமிஷம் போல் நீங்கள் வேக விட்டிங்கன்னா முட்டை நல்லா சாஃப்டாக உடையாமல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கிடைக்குங்க. முட்டையை உடைச்சிட்டு நீங்கள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்போ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுனாலும் 3/4 பதத்துக்கு வேக வைங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இப்போது நமக்கு நூடுல்ஸும் வெந்துருச்சு, முட்டையும் வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு அந்த ஒரு முட்டையோடு அப்படி நூடுல்ஸை எடுத்து நீங்கள் தட்டில் பரிமாறுங்க. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதை டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க. இந்த நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் மசாலாவெல்லாம் சேர்த்து அப்படியே நூடுல்ஸ் சேர்த்துருக்கீங்களே, இதில் எண்ணெய் சேர்க்காம இது நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வருங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க.